அடுத்து நம்ம இந்த பக்கம் போவோம், கர்நாடகா பக்கம் போவோம். அங்க கிட்டத்தட்ட 163 டிஃப்ரெண்ட் பன்னீர் சாம்பிள்ஸை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல வெறும் 4 பன்னீர் சாம்பிள் மட்டும்தான் சாப்பிடுறதுக்கு உகந்தது. மற்ற எல்லாமே சாப்பிடுறதுக்கு உகந்தது அல்ல. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். லக்னோல கிட்டத்தட்ட இதே மாதிரி சில பல சாம்பிள்ஸ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல 50% ஆஃப் பன்னீர் அந்த சாம்பிள்ஸ் சாப்பிடுறதுக்கு உகந்தது அல்ல. ஸோ எப்படி பார்த்தாலுமே கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி 100%னா அதுல 50% பன்னீர் கெடுதல். இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். பன்னீர் கெடுதல் இல்ல, பன்னீர் மாதிரி இவங்க தயாரிக்கிற வேற சில ஒரு பன்னீருக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லலாம். சரி, ஓகே, இவ்வளவு சொல்றியடா, இப்ப போயிட்டு இருக்கு, எப்படி ஏன் இதை பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மெயினா அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான். பன்னீர்ன்றது பால்ல இருந்து வருதுன்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த பால் உற்பத்தி பண்ணி பன்னீரை அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட், அதாவது